இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதைதான் எங்களுக்கு நீங்கள் உணர்த்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பெருமையாக பேசிக் கொள்வோம். அந்த நிலை இன்றைக்கு நீங்க இருக்கிறீர்கள். அதிலும் இன்றைக்கு இந்த நடைபெறுகிற கூட்டம் 87 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு முழுமையாக 85 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த கடமை உணர்ச்சி எந்த நேரத்தில் எந்த முடிவு இருக்கின்றாலும் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்த இருந்தால் அவர்களுக்கு முழு ஆதரவையும் பெற வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுடைய இருக்கிறது என்பதெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தந்திருக்கின்ற எனக்கு அதிகாரம், இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியகுளம் நகர்கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய நகர துணை செயலாளராக தான் அப்பொழுது நம்முடைய அருமை அண்ணன் ஜேசிபி பரவார் அவர்கள் அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார். அப்பொழுதுதான் தேனி மாவட்டத்திற்கு எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்திற்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரடி நகர துணை செயலாளர் பொறுப்பை தந்தார். அந்த நிலையிலிருந்து இன்று வரை தொண்டர்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் அவருக்கு எந்த நிலையிலும் கழகத்தை வழிநடத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் பேரில் பொறுப்பு பெற்றது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதினேன். அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கழகத்தினுடைய பொருளாளர், கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டுகள், இப்படி பல நிலைகளில் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்து எனக்கு தந்த அந்த பதவிகள் அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னுடைய பணியை கடமையை ஆற்றியிருக்கிறேன் என்பதனை